ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான நேம் ஆர்ட் வீடியோ குயிக் வாய்ஸ் ஷார்ட் ஸ்வீட்டம் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் உங்கள்கிட்ட இருக்கிற ஆட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்க வேண்டியதுக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க சுவிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு வீடியோ அண்ட் ஃபாண்ட் எல்லாமே நான் வந்து பண்ண கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் மட்டும் எப்படி இன்புட் பண்ணணும் குயிக்காக சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே இருக்கிற அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே 8 டெஸ்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே ஃபாண்ட் ஷோ பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் போய்ட்டு மேலே 3 பட்டன் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே இன்ஃபுட் ஃபாண்ட் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் போய்ட்டு ஸோ நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா ஜஸ்ட் அந்த ஃபாண்டை போய் ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நியூபராக்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்கள் ஐட்மோஷனில் வந்து பண்ணாக்க அந்த ஃபாண்ட் இன்புட் வரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் உங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணினா அந்த ஃபாண்ட் வந்து பண்ணால் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ண ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிசும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மாதிரி ஒரு இமேஜ் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிக்கை அப்படிங்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிஜிஎம்க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிஜிஎம் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க போதும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம யாருக்காக க்ரியேட் பண்ணுங்களோ ஸோ அவங்களுடைய நேம் நம்ம பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இமேஜுக்கு மேலே ஒரு டெஸ்ட் இருப்பாருங்க அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிக்கணும் ஸோ அவங்களுடைய நேம் பண்ணாக்க நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்னு கொடுத்துக்கோங்க. ஓகே ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு டெஸ்ட் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிக்கணும் ஸோ அவங்க உங்களுக்கு யாரும் ஸோ அதை வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கே நீங்கள் எடிட் பண்ணிக்கினாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதாவது டைலாக் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டெஸ்ட் எடிட் பண்ணும்போது லைட்டாக வந்து பாரு அந்த ஒரு வேர்டுக்கு வந்து பண்ண கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஸோ அது எதுக்குன்னு சொல்கிறேன். மேலே டிக்கெட்னு கொடுத்துங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ண ஒரு 2 ஆர்ட்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ அதில் வந்து பண்ண ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு ஸோ உங்களுடைய வேர்டுக்கு செட்ராக வந்து பண்ணாக்க இந்த ஆர்ட் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ எனக்கு ஒன்றே போதும் அதனால ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க டீல் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே முடிஞ்சிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இப்போ நம்முடைய நேமுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து பண்ண கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இதை வந்து பண்ண எனக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பண்ண உங்களுடைய நேமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோ ஆட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இந்த ஒயிட் கலர் மாதிரி ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோ இருப்பாங்க இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போய்ட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண ஆட் ஆயிரும். இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து வீடியோ கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ ஆட் பண்ணிங்கனாக்கா அந்த க்ரீன் கலர் மாதிரி வருது பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே புஷம் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட்டு இதையும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளக்குறன்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டுக்குங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கீழே மூவ் பண்ண கார்ட்ஸ்னே இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே ஓவர்லே இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க ஜஸ்ட் நீங்கள் பில்லில் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ மட்டும் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.06 கிட்ட ஒரு புக் மார்க் கொடுத்துருப்பேன். அந்த புக் மார்க் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த ப்ளூ கலர் மாதிரி ஒரு லைட்டிங் மாதிரி ஒரு வீடியோ இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணக்கு லாஸ்ட் வரைக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணிட்டுக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்கோங்க. ஓகே ஜஸ்ட் வந்து பண்ண இப்போ நம்மளுடைய நேமுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக இதை சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ ஜஸ்ட் வந்து பண்ண அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு சின்ன மூவ் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக அந்த 4.10 புக் மாதிரி பாருங்கள். ஸோ அந்த புக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ப்ளூ டெம்ப்ளேட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிட்டு
இங்கே ஒரு கீஃபேமே நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கெண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேமே நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ லாஸ்ட் வந்து பண்ண லைட்டாக கொஞ்சமாக வந்து பண்ண எனக்கு நான் லெஃப்ட் சைடில் வந்து பண்ண ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மார்க் போயிட்டு இது வந்து பண்ண எனக்கு லெஃப்ட் சைடில் லைட்டாக நான் வந்து பண்ணக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான நேம் ஆர்ட் வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.